பெண்களின் சமூக பொருளாதார கலாச்சார அரசியல் சாதனைகளை கொண்டாடுவதோடு பாலின சமத்துவத்தை வேகப்படுத்துவதற்கான ஒரு விழிப்புணர்வாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. பெரிதும் வளர்ந்துவிட்ட இந்த நாகரிக உலகில் பெண்களுக்கான மதிப்பு அங்கீகாரம் என்பது எளிதாக கிடைக்கும் ஒன்றாக இருக்கலாம். ஆனால் இந்த தினத்தின் வரலாறு மிக பழமையானது. இதன் வேர்கள் 20ஆம் நூற்றாண்டு தொழிலாளர் இயக்கத்தில் ஆரம்பித்துள்ளன. 1909இல் அமெரிக்காவில் சோசியலிஸ்ட் பார்ட்டி ஆஃப் அமெரிக்கா நேஷனல் விமன்ஸ் டே கொண்டாடியது. 1910இல் கோப்பன்ஹேகனில் இன்டர்நேஷனல் சோசியலிஸ்ட் விமன்ஸ் கான்பரன்ஸில் கிளாரா ஜெட்கின் ஒர்க்கிங் விமன்ஸ் டே என்ற யோசனையை முன்வைத்தார். 1911இல் ஆஸ்திரியா, டென்மார்க், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் முதல் உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. அதில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றனர். 1975இல் ஐக்கிய நாடுகள் சபை இதை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தது. இன்று இந்த நாள் உலகம் முழுவதும் பெண்களின் உரிமைகள், வேலைவாய்ப்பு, வன்முறை எதிர்ப்பு, சம ஊதியம் போன்றவற்றை வலியுறுத்தும் நாளாக மாறியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருளை முன்வைத்து இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டின் கருப்பொருள் கிவ் டு கெயின் என்பதாகும். கொடுப்பதால் நாம் பெறுகிறோம் என்று பொருள். பெண்களுக்கு வாய்ப்புகள், வளங்கள், ஆதரவு, மென்டர்ஷிப் கொடுப்பதால் அனைவரும் பயனடைகிறோம் என்பதை வலியுறுத்துகிறது இந்த வாசகம். இந்த ஆண்டுக்கான ஐநாவின் கருப்பொருளாக இருப்பது ரைட்ஸ், ஜஸ்டிஸ், ஆக்ஷன் ஃபார் ஆல் விமன் அண்ட் கேர்ள்ஸ் என்பது. அதாவது அனைத்து பெண்களுக்கும் உரிமை, நீதி, செயல்பாடு கிடைக்க வேண்டும் என்பதே. உலகில் பெண்களுக்கு ஆண்களை விட 64% மட்டுமே சட்ட உரிமைகள் உள்ளன. இந்த சட்ட இடைவெளிகளை சரி செய்ய 286 ஆண்டுகள் ஆகும் என்கிறது ஐநா. சட்ட உரிமைகள் இவ்வாறு இருக்கையில் பாரபட்சமான சட்டங்கள், பலவீனமான பாதுகாப்புகள், தீங்கு விளைவிக்கும் விதிமுறைகளை அகற்றி பெண்களுக்கான பாதுகாப்பை வலியுறுத்துகிறது இந்த ஆண்டுக்கான கருப்பொருள். கல்வி, தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்ட இந்த காலத்தில் பெண்கள் அனைத்து துறைகளில் கால்பதித்து சாதனை நிகழ்த்தினாலும் இன்றும் பாலின ஊதிய இடைவெளி, வன்முறை, கல்வி, வேலைவாய்ப்பு இடர்கள் தொடர்கின்றன. அறிவியல், அரசியல், தொழில்துறை, சுற்றுச்சூழல் உள்ளிட்டவற்றில் பெண்கள் போராட்டங்கள் இன்றும் தொடர்கின்றன. இந்த நாள் கொண்டாட்டம் மட்டுமல்ல, செயல்பாட்டு நாள். பெண்களின் சாதனைகளை கொண்டாடி சமத்துவத்திற்கான போராட்டத்தை தொடரும் நாள். பெண்களை போற்றுவோம், அவர்களின் சாதனைகளை கொண்டாடுவோம், அடுத்த நூற்றாண்டை உருவாக்கும் பெண்களை ஊக்குவிப்போம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ரேணுவாசகன்.